அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் தீமையான நட்சத்திரங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த பதிவில் கூறப்படும் நட்சத்திரங்களில் நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் சில செயலை செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. முதலில் அதற்குரிய பாடலை பற்றி பார்ப்போம். அதன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகஞ்சோதி சித்திரை மகம் மீறாரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டோர் மீளார் பாயினில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே. அதாவது பரணி கார்த்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் இந்த 12 நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது. அப்படி இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கடன் கொடுத்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. இந்த 12 நட்சத்திரம் வரும் நாளில் வெளியூர் செல்வது, வெளி இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த 12 நட்சத்திரம் வரும் நாளில் நோய் உண்டானால் நோய் விரைவில் குணமாகாது. நோயால் படுத்தவர்கள் விரைவில் குணமடைய மாட்டார்கள். நீண்ட நாட்கள் கழித்துதான் நோய் குணமாகும். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கடன் கொடுப்பது சிறப்பு கிடையாது. வெளியூர் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரங்கள் தீதுர் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. பொதுவாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவாகும். எனவே இந்த 12 நட்சத்திரம் வரும் நாளில் இந்த செயலை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னொரு விஷயம், உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு 100% பலனளிக்கும். உங்களுக்கு இந்த பதிவின் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.